السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், சுபஹுடைய முன் சுன்னத்துக்கு பின் இகாமத் செல்லும் வரை அந்த நேரத்தில் 100 தடவைகள் இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா செல்வ செழிப்பை ஏற்படுத்துகின்றான். நம்முடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஜகாத் கொடுக்கும் அளவுக்கு அல்லாஹ் செல்வத்தை நமக்கு தருவான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுபஹுடைய தொழுகை மிகச்சிறந்த ஒரு தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த சுபஹுடைய தொழுகையை தொழுவதற்கு முன், அதாவது சுபஹுடைய அதான் கூறியதிலிருந்து நாம் 2 ரக்காத்துக்கள் சுபஹுடைய முந்திய சுன்னத்தை தொழுதுவிட்டு அதிலிருந்து இகாமத்துக்கு இடைப்பட்ட அந்த நேரத்தில் இந்த திக்ரை 100 தடவைகள் ஓதுவோம். நம் அனைவருக்கும் மனனமான ஒரு திக்ர், மிகச்சிறந்த ஒரு திக்ர். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய செல்வத்தை எவ்வாறு அதிகரிக்கின்றான் என்றால், பிறருக்கு ஜகாத் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் செல்வத்தை நமக்கு வழங்குகின்றான். அதே போன்று நம்முடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்ததாக இந்த திக்ர் இருந்து கொண்டிருக்கின்றது. சுப்ஹானல்லாஹில் அஸீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அதூபு இலைக். சுப்ஹானல்லாஹில் அஸீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அதூபு இலைஹ் என்று வரக்கூடிய இந்த திக்ர் மிகச்சிறந்த ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை 100 தடவைகள் ஓதுவோம். ஃபஜ்ருடைய முந்திய சுன்னத்துக்கு பின், அதாவது இகாமத்துக்கு இடையில் 100 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ரை மனனம் செய்து கொள்வோம். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூலத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.